OnePlus இப்போ 7 and 7 Pro launch பண்ணிருந்தாங்க. ஸோ நம்ம இயரோட செகண்ட் ஹாஃபுக்கு வந்ததுனால 70 and 70 Pro வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம OnePlus 70யோட நம்மளுக்கு லீக் ஆன எல்லா ஸ்பெக்ஸுமே நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது எல்லாமே லீக்ஸ் தான், பட் ஒரு சில விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்ட் 1 வீக்காக நம்மளால வீடியோ போட முடியல ஒரு சில பல காரணங்கள்னால. ஸோ அதுக்கு ஒரு அப்பாலஜைஸ். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் வாங்க. நம்ம OnePlus 70யோட கன்ஃபார்ம் ஆன ஸ்பெக்ஸ் பத்தி பார்ப்போம். இப்போ ரீசெண்டா OnePlus 70 பாத்தீங்கன்னா கீக் பெஞ்ச்ல பாப் ஆயிருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு Snapdragon 855 பிளஸ் இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ 855 பிளஸ் பாத்தீங்கன்னா 855யோட அப்கிரேடட் வெர்ஷன் தான். இது ஒரு சின்ன ஓவர் கிளாக் வெர்ஷன். ஸோ இங்க ஜிபி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் இல்லை, ஏன்னா மல்டி ஸ்கோர் டெஸ்ட்ல அதான் வந்திருக்கு. பட் சிபி பர்ஃபார்மன்ஸ் சிங்கிள் கோ பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இங்க ஒரு 15% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க 855யோட. இது பாத்தீங்கன்னா OnePlus 7 Proட கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குன்றாங்க. இதுலயுமே மெக்லாரன் எடிஷனுமே வரப்போகுது. ஸோ செகண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா OnePlus 70ல ஒரு ஃபுல் கிளாஸ் பேக் தான் தர போறாங்க. ஆல்ரெடி நம்ம OnePlus 6ல இருந்து பாத்துட்டு இருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி இதுல கிளாஸ் பேக் தான் வரப்போகுது, அதுமே கன்ஃபார்ம் தான். பட் இங்க பாத்தீங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வரப்போகுதுன்றாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் இங்க வாட்டர் டிராப் நாட்ஸா ரீடைன் பண்ண போறாங்க. இங்க எந்த விதமான பாப்பப்பும் வரப்போறது இல்லை. ஸோ ஏன் நான் இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம OnePlus 5 to 5T அப்கிரேட் ஆகும்போது நம்மளுக்கு அங்க ஒரு லுக், அதாவது அப்பியரன்ஸ் எல்லாம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தந்திருந்தாங்க. பட் நம்ம OnePlus 3ல இருந்து 3T வரும்போது நம்மளுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் தந்திருந்தாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பில்டையும் ஒரு நல்ல அப்கிரேட் தராங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இங்க லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா இங்க வாட்டர் டிராப் நாட்ஸ் இருக்குது எவிடென்ட்டா இருக்கு. பட் இன்னொன்று பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2K பேனல் தர போறாங்க. இது ஒரு OLED பேனல். இங்க பாத்தீங்கன்னா நம்ம OnePlus 60ல இருக்க அதே சைஸ் தான். OnePlus 7லயும் அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இங்க டிஸ்பிளே குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் டிஸ்பிளேயோட சைஸ் அப்படியே தான் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க கன்ஃபார்ம் ஆகாத ஸ்பெக்ஸ் எல்லாம் பத்தி பார்ப்போம். ஸோ இங்க கேமரா பத்தி நம்மளுக்கு இது வரைக்குமே எதுவுமே தெரிய வரல. பட் நான் நினைக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க 48 மெகாபிக்சல் IMX586 ஆர் 64 தரலாம். பட் மோஸ்ட்லி கண்டிப்பா 64 வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தராங்க, பில்லையும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தராங்க. ஸோ இது 70 பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் அப்கிரேட் இல்ல, ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் சொல்லலாம் OnePlus 7ல இருந்து. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இங்க 64 மெகாபிக்சல் சென்சர் வருது. நிறைய லீக்ஸ் ரூமர்ஸ்லயும் 48 தான் சொல்றாங்க. ஸோ 64க்கு அந்த அளவுக்கு இல்லை. பட் சில பல லீக்ஸ்ல 64 மெகாபிக்சல் வராம சொல்றாங்க. இங்க ட்ரிபிள் கேமரா இருக்கிற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ்ல சொல்றாங்க. பட் ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா ஒரு டுவல் ரேட் கேமரா இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா 50:50 இந்த மாதிரி பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு கேமரா பத்தி இன்னும் அந்த அளவுக்கு தெரியல. பட் செல்ஃபி சென்சரை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு 20 மெகாபிக்சல் செல்ஃபி சென்சர் தரதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பட் லீக்ஸ் ரூமர்ஸ் ஆப்வியஸ்லி நம்ப முடியாது. ஆனா பேட்டரி இங்க ஒரு 4000 mAh பேட்டரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு முக்காவாசி லீக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எப்பவுமே லீக்ஸ் நிறைய பேர் ஒரே விஷயத்த சொல்றாங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இங்க ஒரு 4000 mAh பேட்டரி வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மெக்லாரன் எடிஷனும் வரப்போகுது. அதுல 30 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இதுல டேஷ் சார்ஜ் தான் 20 வாட் அவுட் கொடுத்துரும். இங்க டைப் சி போர்ட் இருக்கு, ஹெட்ஃபோன் ஜாக் இல்ல, ஏன்னா OnePlus 7லயுமே இல்ல. இங்க ஒரு ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். இங்க அவுட்புட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு தெரிய வரல. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் OnePlus 70 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் OnePlus 7ல இருந்து ஒரு 5000 வரைக்கும் மேக்ஸிமம் இன்க்ரிமெண்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் சில டைம் பாத்தீங்கன்னா பிரைஸ் இன்க்ரிமெண்டே இருக்காது. ஸோ ஃபோன் லான்ச் ஆகும்போது தான் தெரியும். ஸோ OnePlus 70 பாத்தீங்கன்னா இன்னொரு 1 or 2 monthsல எப்படியும் இந்தியா லான்ச் பண்றாங்க. ஸோ லான்ச் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ என்ன காமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க வெங்கட், பாய்.